வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தின மாலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த, அதாவது வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன் இன்றைக்கு மாலை கோபால்பூர் அருகே கரை கடந்து கொண்டிருக்கிறது, உள்ளே போய் கொண்டிருக்கிறது. மேலும் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த டிப்ரெஷன் தொடர்ந்து மேற்கு நோக்கி மெல்ல விலகி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. குஜராத் கடற்கரையை துவாரகாவை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. காலை 110 இருந்தது, இப்போ 155 கிலோமீட்டர் தொலைவில் சற்று விலகி இருக்கு. சரி, ஓகே. தமிழ்நாட்டில் மழை எதிர்பார்த்திருந்தோம் இன்றைக்கு, ஆனால் எதிர்பார்த்ததை விட கூடுதல் பரப்பில் பெய்ய தொடங்கி இருக்கு. இப்போ எங்கெல்லாம் மழை பொழிவு தொடங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அதாவது திருமங்கலம் மற்றும் அதற்கு சுற்றுவட்டார பகுதியில் மழை தொடங்கி இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் நத்தம் பகுதியிலையும் மழை தொடங்கி இருக்கு. இந்த அழகர் கோவில் நத்தம் மழை பொழிவும் அப்படியே தீவிரமடைந்து புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதிகளை நோக்கியும் டெல்டா மாவட்ட பகுதியை நோக்கி இன்றைக்கு நள்ளிரவுக்குள் நகரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வால்பாறை பகுதியிலையும் மழை. வால்பாறைக்கு பகுதியில் நுழைந்த மழை கொடைக்கானல் பகுதியை நோக்கி பழனி கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கிய மழை, ஈரோடு மாவட்டம் காவிரி கரையோரத்தில் தொடங்கிய மழை மேட்டூர் எடப்பாடி மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட அதாவது நாமக்கல் மாவட்டத்தோட திருச்செங்கோடு இந்த பகுதியில் மழைப்பொழிவை தொடங்கி இருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் கொடுமுடி வரைக்கும் கூட, அதாவது ஈரோடு மாவட்டம் கொடுமுடி எல்லை வரைக்கும் கூட அந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கு. பரவலாக காவிரி கரையோர நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை. அதே போல மேட்டூர் அதன் ஒட்டியுள்ள பகுதிகளிலையும் மழை தொடங்கியிருக்கு. இந்த மழைப்பொழிவு அப்படியே கிழக்கு நோக்கி நகரம். ஒருவேளை அது செயலிழந்து போனாலும் கிழக்கு கடலோரத்துக்கு, அதாவது கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் ஆங்காங்கே உளுந்தூர்பேட்டை சுற்று வட்டாரம் ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கு. உளுந்தூர்பேட்டை சுற்று வட்டார பகுதி இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடங்கி கடலோரத்திற்கு இன்றைக்கு நள்ளிரவிலே வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். பெரும்பாலும் டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் இன்றைக்கு